பொழுது நமக்கு எதிரிகளாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச எதிரிகள், தெரியாத எதிரிகள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது அவர்களை மட்டும் இல்லை, அவைகளையும் சேர்த்து நம்ம என்ன செய்வோம்? துரத்துவோம். அவைகளை அப்படின்னா என்ன, எதை சொல்லுவோம்? அவைகளைன்னா நமக்கு வியாதி, இவ்வளோ நாள் வியாதியாக இருக்கிறோமே, இதே சம்பவத்தின் போல் இவ்வளோ வியாதிகள் இருக்குது, இவ்வளோ கடன் பாரங்கள் இருக்குது, நம்ம தொழிலை எப்படி நடத்த போகிறோம், நமக்கு இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த அவைகளையும் நாம் என்ன செய்வோம்? துரத்துவோம். ஆண்டவர் அவர்களை மட்டும் இல்லை, அவைகளையும் சேர்த்து என்ன செய்வார்? துரத்துவார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ நடக்கும்? உடனடியாக நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். இது எல்லாம் எப்போ நடக்கணும் அப்படின்னு சொன்னால், இயேசு அவனை காண வேண்டும். இயேசு அவனை காண வேண்டும் அப்படின்னா இயேசு பார்க்குற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். இயேசு பார்க்குற இடத்துல வந்தால் தான் அவர் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர்களால் படுக்க தான் முடியும். ஒரு படுக்கை இடத்துல இருந்தாலும் இயேசு அவரை பார்த்தது போல, சகேயு ஒரு மரத்தில் ஏறி இருந்த இடத்துல இயேசு அவரை பார்த்தது போல, நாமளும் இயேசுவின் பார்வைக்கு நேராய் நாம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்தாலே போதும். நமக்கு வெயிட்டிங் கிடையாது. குளம் கலக்கணுமா? வேண்டாம். யாராவது மனுஷங்க கலக்கிட்டு குளம் கலக்கிடுச்சு போய் உள்ளே விழுந்துருன்னு சொல்லணுமா? வேண்டாம். நம்மளே உள்ளே விழுந்து ட்ரை பண்ணி பார்க்கணுமா? வேண்டாம். எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எப்போ? இயேசு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது, இயேசு நம்மை பார்க்கும் பொழுது, இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் சொல்கிற அந்த ஒரே வார்த்தை, உடனே அவன் எழுந்தான், உடனே அவன் சுத்தமானான், உடனே அவன் காரியங்கள் எல்லாம் கிளியர் ஆகிட்டு. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அந்த இடத்த எப்படியாவது முடிச்சிடலாமேன்னு பார்த்துட்டே இருந்தோமே, அந்த பிஸ்னஸை எப்படியாவது பெருசாக்கிடலாம்னு நினச்சிட்டே இருந்தோமே, நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு நினச்சிட்டே இருந்தோமே, இந்த படிப்பை படித்தா நல்லா வாழ்ந்துடலாம்னு நினச்சோமே, எவ்வளோ முயற்சி பண்ணோம், இந்த கூடாரத்தை சீக்கிரம் கட்டிடலாமே நினச்சோமே, இந்த ஊழியத்தை இப்படி நடத்திடலாமே நினச்சோமே, இந்த வியாதி சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடணுமே நினச்சோமே, இதெல்லாம் போச்சா? போகவே இல்லை. எவ்வளோ வியாதிகள் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ போராட்டங்கள் இன்னும் இருக்குது, இன்னும் அதே வாடகையிலே இருக்கிறோமே, இன்னும் அதே சின்ன கடையிலே இருக்கோமே, சின்ன வீட்டிலேயே இருக்கிறோமே, இன்னும் சாதாரண படிப்பை தானே படிக்கிறோம். எப்படி நம்ம உயர்வடைய முடியும்? எப்படி நம்ம வளர்ச்சி அடைய முடியும்? எப்படி அந்த வியாதியை விட்டு வெளியே வர முடியும்? இயேசு அவனை கண்டார். அல்லேலூயா. இயேசு அவனை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எப்படி சுகம் கிடைச்சதோ, அவருக்கு ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்தால் தான் பரிசு, ஃபஸ்ட்டு வந்தால் தான் சுகம், எதுவுமே என்னது கிடையாது. அவருக்கு எல்லாமே கிடையாதுன்னாலும் இயேசு அவருக்கு ஸ்பெஷலாக அவருக்கு என்ன செஞ்சார்? சுகம் கொடுத்ததை போல் நமக்கும் இயேசு ஸ்பெஷலாக ஒரு வசனத்தை ஆண்டவர் இப்போ தரப்போகிறார். அவங்க எல்லோரும் எதுக்கு காத்துட்டு இருந்தாங்க? எப்போ குளம் கலக்கப்படும், தண்ணீர் கலக்கப்படும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எதுக்கு காத்துட்ருக்குறோம்? ஒரு வசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கோம். அவர் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அவரை ஸ்பெஷலாக நடத்தி அவருக்கு தேவையானதை உடனே முடித்தது.